காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். என்ன பண்றவ இன்னும் ஆளக்கான வழியில? நேத்தே சரியா அப்செட்டா இருந்தா, எதுவும் அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காளோ தெரியல. அவளை போய் பார்க்கலாம். ஹாய் நவ்யா, என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காளா இவ கூட பேசாதன்னு? ஐயோ சாச்சா, அப்படிலாம் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதெல்லாம் நான்லாம் கேட்க மாட்டேன். ஹாய், வீட்டுக்குள்ளே வரலாம்ல, ஏன் இங்கே நின்றுட்டீங்க? இல்லை, எப்போவும் இந்த டைமுக்கு முதலே வந்துடுவா. அதான் நான் இதிலே நின்றுட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பிடுவோம். இன்னும் காணோம். நான் இப்போ உள்ளே வரதா இருந்தேன். கிளம்பிட்டா இருந்தா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? வாங்க போங்கலாம் வேண்டாம், சாதாரணமாக என்ன சிபின்னு கூப்பிடுங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரே வயது தானே, அப்புறம் எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? நீங்களும் என்ன ஃப்ரெண்டாகவே பாருங்கள். ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். வாங்க போங்கன்னு எனக்கு பழகிருச்சு. போக போக நான் உங்களை நம்மளா கூப்பிட பழகிடுவேன். தெரியும் தெரியும், நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டுன்னு. சரி நீ சரி சொல்லு, ஏதோ கேட்கணுன்னு சொன்னேன். என்னென்னா, நேற்று ஃபுல்லாக நித்யா ரொம்ப டல்லாக இருந்தான். ஏதோ யோசிச்சுட்டு நைட் சாப்பிட கூட இல்லை. அம்மா சாப்பிட கூப்பிடும்போது அப்படி அவள் மூடவுட்டாக இருந்தான்னா கத்துவா, ஏதாவது பேசிட்டு போவா. நேற்று அம்மா அவ்வளோ தூரம் கேட்குறாங்க, ஒன்றுமே பேசலை. அவள் அப்படி இருக்கிறது ரொம்ப அப்நார்மலாக இருந்தது எனக்கு. காலேஜில் இல்லைன்னா போகிற வர்ற வழியில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சொல்கிறீங்களா நீங்கள்? எனக்கு அவளை அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்கிட்ட எதுவுமே அவள் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஷேர் என்ன, என்கிட்ட பேசுறது கூட இல்லை. நான் வந்தாலே மற்ற பக்கம் பார்த்துட்டு போயிடுவா. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நாங்கள் போகிற வர வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், நித்யா அவ்வளோ என்ன சொல்கிறது, வாய் பேசுவா. அப்படி யாரும் பிரச்சனை பண்ணால் சும்மா விட்டுருவாளான்னு. நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. உங்கள் பேச்சிலையும் இவ்வளோ நேரம் இருந்த தெளிவு இப்போ இல்லை. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை. நான் அதை ஷுவராக சொல்லுவேன். நான் நித்யாவை அப்படி நான் பார்த்ததே இல்லை. அது வந்து சிபி, நான் வந்துட்டேன். காலேஜ் கிளம்பலாமா? உங்களோட என்ன பேசிகிட்டு இருக்கேன்? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லை, எனக்கு இதான் வரையும் லவ் மேலே நம்பிக்கை அப்படி இருந்ததே இல்லை. ஆனால் நீங்கள் எனக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இவ்வளோ காலையில் நீங்கள் கால் பண்ணி கூப்பிடும்போது ஐ ஜஸ்ட் வீடியோ கால் பண்ண, வீட்டில் பேசுகிறதுக்கு முடியாது, அதனால தான் கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன். இப்படி நேரில் வந்து நிற்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஹாப்பி அண்ட் ஐ லவ் யூ. அப்படியா? சின்ன முழுசா நம்புறியா? ஆமாம். யாராவது என்னை பற்றி ஏதாவது பேடாக சொன்னா என்ன பண்ணுவேன்? அவங்கள நம்புவியா, என்ன நம்புவியா? யாராவது என்ன நீங்களே உங்களை பற்றி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ லவ் யூ. லவ் யூ டி. சரி, இப்போ நான் கிளம்புறேன். எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னும் 5 minutes இருந்துருப்பாங்களேன். அடி, டைம் ஆகிட்டுருக்குல்ல. நான் ஈவினிங் பார்க்குறேன். ஓகே, நான் ஈவினிங் உன்னை வந்து பிக் பண்ணுறேன். நம்ம சாப்பிட போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? எனக்கு ஓகே, உங்க கூட எங்கே வேணா வருவேன். ஐ நோ. ஓகே பாய். காசுக்கு போ.
அன்னைக்கு வினய் சொன்னது உண்மைதான். நான் அன்னைக்கு கூட முழுசாக நம்பலை. இப்போதான் புரியுது. ஏதோ நல்லா இருந்தா சரி. லவ் தானே பண்ணுறா, அவ்வளோ பெரிய தப்பானும் இல்லையே. நம்ம போகலாம். நம்ம பார்த்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். கிளம்பலாம். நித்யா இரு, சிக்னல் லைட் போடவே இல்லை. அதுக்குள்ளே ரோட் க்ராஸ் பண்ணுறேன். என்ன நினைப்பில் இருக்கேன்? ஏய், இந்த ரோட்டில் அவ்வளோ வாகனமே இல்லை, எதுக்கு சிக்னல் லைட் போட வரேன் பார்த்துட்டு வா போகலாம். வாகனம் இருக்கோ இல்லையா, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் என்ன. அங்கே பாரு, க்ராஸ் பண்ணி நீ இப்போ வாகனம் இல்லைன்னு போனால் அங்கே யார் நிற்கிறா பாரு, டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி நடந்து போனதுக்கு ஃபைன் கட்டிட்டு தான் காலேஜ் போகணும். அது சரி, என்ன அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? என்ன கேட்டாங்கிட்ட? ஹேய் நித்யா, அது என்னன்னா நீ நேற்று அப்செட்டாக இருந்தியா? அப்படிலாம் நீ இருக்கிறதே இல்லையா? அம்மா கூட அவனை அவ்வளோ கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நிவ்யா எவ்வளோ அக்கறையாக கேட்டா தெரியுமா? நீ தான் அவளை புரிஞ்சிக்க மாட்டேற. ஏய், அவள் அக்கறையாக கேட்குறான், அதை நீ ஏதாவது உடல் வச்சிட்டியா? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. அதுக்கு மேலே நீ கூப்பிட்டுட்ட, நீ வந்திருக்காட்டி மேபி சொல்லியிருப்பேன். ஹே சிபி, பைத்தியமாக உனக்கு. அவகிட்டலாம் நான் சொல்ல வேண்டாம். அவள் அம்மா கிட்ட சொல்லி அம்மா தேவையில்லாமல் பயப்படுவாங்க. நான் தான் பெரிய கெத்து மாதிரி காமிச்சிட்ருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். தெரிஞ்சா சரி, கெத்து மாதிரி ஷோ தான் காமிக்கிறான். நேற்று அந்த சார் சொன்ன மாதிரி நீயே நாலு அற விட்டுருக்கான்டி அவனை. எனக்கு எவ்வளோ ஆத்திரமாக இருந்தது தெரியுமா? ஆனால் அவன் மட்டும் இல்லைன்னா ஸோ நினச்சே பார்க்க முடியல. ரொம்ப நல்லவரில்ல. அதெல்லாம் பாய் தான் நமக்கு. அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே வரல. அப்படி பண்ணதும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவர் மட்டும் இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லவர் தான். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் அப்படின்னானே முன்னால் வந்து நிற்கிறாரு. எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் நித்யா, ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும்னா பதறி வர்ற மாதிரி எனக்கு தோணலை. உனக்கு நான் மட்டும்தான் அப்படி பதறாருன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரி, இப்படியே பேசிகிட்டு இருந்த முதல்ல கண்டானே என்னோட கையில் வந்துடுவேன். ஸ்டார்ட்லேருந்து நானும் பார்க்குறேன், என்னோட அவரை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிலாம் இல்லடி, அவனோட ப்ரொஃபஸர் சரியா? அந்த மரியாதை அந்த இடத்துல தான் அவர் வச்சுருக்கேன். எந்த விதத்துலையும் நான் அப்படி போகிறதாகவும் இல்லை, அவர் அப்படி வர போகிற ஆளும் இல்லை. அப்படியே வந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதும் இல்லை. எனக்கான ட்ரீம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும்ல. சும்மா அவரை என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. உனக்கு லாஸ்ட் வார்னிங், சோடா புட்டி. அப்படி பாவி, ட்ரீம் பாய் அண்ட் ட்ரீம் பாய் எப்போ பார்க்கறேன்னு பார்ப்போம். 60 வயசில் அவ்வளோ கிளவியாக தான் ஆப்புறேன். அதெல்லாம் பார்ப்பேன். அவனை பார்க்குற நேரம் என்ன சொல்கிறது, ஃபேண்டஸியாக இருக்கணும். எனக்கு 1008 கனவு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கட்டாயம் அவனை பார்ப்பேன். அவன் என்ன பார்ப்பான், அப்படியே நாங்கள் 2 பேரும் எங்கள் ட்ரீம் வேர்ல்டுக்கே போயிடுவோம். பார்த்துட்டே ரெடி. அவையார் கிளவியாக போகிறது நானா நீ ஏன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உனக்கு வந்தால் க்ராஸ் பண்ணி போயிருக்கலாம். சிக்னலில் வேற நிற்கணுமா? ஓ, டைம் வேற ஆயிடுச்சு. கனவே உன்னை வந்து சேரும். இது அன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த பையன் தானே இவனா? ஹாய் ப்ரோ. ஹாய். எங்க காலேஜுக்கா? இல்லை, மார்க்கெட்டுக்கு. ஏன் ப்ரோ, அன்னைக்கே அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்கள் இன்னும் அதே ஞாபகத்தில் இருக்கீங்க போல. கோபம் குறையலையோ? உங்கள் மேலே எனக்கு எதுவும் கோபம் இல்லை. காலேஜுக்கு தானே போயிட்டுருக்கேன். அப்புறம் காலேஜுக்கான அதான் இப்படி சொன்னேன். காலேஜுக்கு தான். நீங்கள்? நானும் தான் ப்ரோ.
இந்த ரோட்டில் தான் ட்ராஃபிக்கே இருக்காதுன்னு இங்கே வந்தேன். இங்கே எவனோ சிக்னல் லைட்டு போட்டு வச்சுருக்கான்ல. நான் இந்த ரோட்டில் வந்ததே இல்லை. 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். அப்போல்லாம் சீக்கிரமாக போயிடலான்னு தான் இந்த ரோடு யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நாளைக்கு இப்படியா இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு இருக்கு போல இல்லை? மேபி இருக்கலாம். எனிவேஸ், கையை கொடுங்க. என் பேர் நரேந்திர பிரசாத். சுருக்கமாக என்பின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடுங்க. ஆர்கிடெக்சர் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். என்பின்னு கூப்பிட்றேன். நான் திருக்குமரன், திருன்னு கூப்பிடுவாங்க. எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர். கிராசிங் லைட் பார்த்துருச்சு. வா வா வா. பயந்தேன் போயிட்டாங்க. சாரி நிவ்யா, சாரி. நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். இட்ஸ் ஓகே. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பரவாயில்ல. இதில் இருந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பயங்கரமான யோசனையாக இருக்குது. நான் வந்தது கூட நீங்கள் கவனிக்கல. இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. லாஸ்ட்டாக கிளாஸில் நீங்கள் தனியாக தானே இருந்தீங்க. நிம்மியை காணோம்ல? ஆக்சுவலாக நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிம்மி இப்போல்லாம் வர வர எந்த கிளாஸுமே ஒழுங்காக அட்டன் பண்ணுறாள். இன்னைக்கு கூட லாஸ்ட்டாக கிளாஸ் கட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டா. என்ன ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. நானும் அதை நோட் பண்ணேன். ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி சைடு அப்படிலாம் இன்னும் இல்லை. ஷீ இஸ் இன் லவ். என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? இது இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு முதலே அவங்கள ஃப்ரெண்டு தான். ஆனால் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே இனிமேல் பேசிக்கல. அதனால தான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் நான் ஃப்ரெண்டாக இருந்தோம். அவளாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இது வதந்தியாக இருக்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எனக்கு காலையில் நானே அவளை பார்த்தேன். ஒரு பையன் கூட பக்கெட் இந்த கார்டன் சைடில் வந்து பேசிகிட்டு இருந்தா. ஏன்னா நான் கேட் வழியாக தான் கேட்பான் காலேஜுக்கு வர்றது. என் வீட்டில் இருந்தால் அது ரொம்ப பக்கம். அப்போவும் அவள் என்னை கவனிக்கல. நான் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியும் நம்ம பேட்ச்மேட் தான் வினய் சொன்னான் இந்த மாதிரி அவள் வேறு கோச் பையனோட லவ்வில் இருக்கான் அப்படின்னு. சிவனுக்கு நிவ்யாவோட என்ன பேச்சு வேண்டிருக்க? ஒரே கிளாஸ்மேட்னா என்ன தனியாக எப்படி பார்த்து பேசணுமா என்ன? எனக்கு காண்டாது. ஓ அப்படியா? என்கிட்ட எதுவுமே பேசுகிறதில்ல. பேசுவா, பட் மாதிரி இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா. அதை நானுமே ஃபீல் பண்ணேன். ஹாய் காய்ஸ், எந்த சப்ஜெக்ட் பற்றி இவ்வளோ தீவிரமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இவனுக்கு இங்கே என்ன வேலை? நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தா இவனுக்கு என்ன இப்போ? மரியாதை வேறு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவன் பார்த்தாலே காண்டா இருக்கு. ஹாய் சீனியா. ஹாய் நிவே. இவனுக்கு பல்லு இருக்கு, சிரிக்க தெரியும்லாம். இவகிட்ட பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற நேரம்லாம் அப்படியே ஏதோ கிஞ்சத்தனை குரங்கு மாதிரி இருப்பான். இரிட்டேட் ஆகுது. டிஸ்கஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சனியா.
சும்மா பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக கிளாஸ் முடிஞ்சிச்சு, நீ கிளம்புறதா. அதுக்கு முன்னாடி லேப்பில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? எப்படி பார்க்குறேன் பாரு. ச்சே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே சீனியர், இப்போ லேப்புக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். ஓகே நிவி, பாய், டேக் கேர், நாளைக்கு பார்க்கலாம். பாய் சீனியர். நான் கூட ஒரு தன்னதாசன் தான் உன்னை படைத்ததாலே. இப்போ கிளம்பலாம் நாங்கள். நிவி நீங்கள் போங்க, அவர் பின்னால் வருவார். ஜூனியர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் போங்க நிவ்யா, நான் வரேன். ஓகே. சொல்லுங்க சீனியா. ஜூனியர் கொஞ்சம் கதை பேச்சை குறைச்சிட்டு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். கண்டிப்பாக அதுக்கு தானே வந்திருக்கோம். கண்டிப்பாக டாக்டராக தான் வெளியே போவோம். ஆமாம் சீனியர், நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க, ஐ மீன் டாக்டராகி இப்போ ஃபைனல் இயரில். ஓ அப்படி வரீங்களா நீங்கள்? ஜூனியர், நான் டாக்டராகவே ஆனாலும் இந்த காலேஜ் விட்டு வெளியே போக மாட்டேன். பிகாஸ் எங்கள் கேம்பஸ்குள்ளே இருக்க ஹாஸ்பிட்டல்லையே தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே ஓகே சீனியர், நல்லாவே புரியுது. எனிஹவ், wish you all the best. Same to you. ஒரு மாதிரி ரெடி ஆயாச்சு. நல்லா இருக்குல்ல மது? நீலாம் இப்படி ட்ரெஸ்ஸு கான்ஷியஸ் பண்ணுறாலே இல்லை. இப்போ இந்த புது மீட்டிங்குக்கு போகிறதுக்கு இவ்வளோ அலம்பல் பண்ணுறியடே, என்னவா இருக்கும்? நான் சொல்லிட்டா என்னவா இருக்கும்னு? நீங்கள் 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 எப்படிங்க இங்கே என்ன பண்ணுறீங்க? அது